நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. மேலும் ஒரு அண்மை செய்தி, மக்களவையை உடனடியாக கலைக்க வேண்டும் என திரிணாமுல் காங்கிரஸ் தரப்பிலிருந்து வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பிரதமர், மத்திய அமைச்சர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். அஸ்வினி, வணக்கம். வாக்கு திருட்டு விவகாரம் என்பது தற்போது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் சில தினங்களுக்கு முன்பு இந்தியாவில் வாக்கு திருட்டு நடைபெறுகின்றது, உதாரணத்திற்கு காங்கிரஸ் அதாவது கர்நாடக மாநிலத்தில் ஒரு தொகுதியில எடுத்து நாங்கள் ஆய்வு மேற்கொண்டோம். இது அந்த ஒரு தொகுதி மட்டும் இல்லாமல் பல்வேறு தொகுதிகளில் இது போன்று வாக்கு திருட்டு நடைபெறுகிறது என்று ஆதாரங்களோடு பல விவரங்களை சுட்டி காண்பித்து அவர் மக்களுக்கு விளக்கியிருந்தார். இந்த நிலையில் அதனை பல்வேறு எதிர்க்கட்சிகளும் ஒரு பெரிய போராட்டமாகவே மாற்றி இருக்கின்றன. மக்களவையை உடனடியாக கலைக்க வேண்டும் என திரிணாமுல் காங்கிரஸ் தற்போது வலியுறுத்தி வருகின்றது. வாக்கு திருட்டு விவகாரத்தை சுட்டிக்காட்டி அபிஷேக் பானர்ஜி இந்த கருத்தினை அவர் தெரிவித்திருக்கிறார். காரணம், வாக்கு திருட்டின் அடிப்படையிலே தான் தற்போதைய பாஜக அரசு அமைந்திருக்கிறது. எனவே தற்போதைய அரசு என்பது செல்லத்தக்க அரசு அல்ல. எனவே இந்த நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு மீண்டும் நேர்மையான முறையில் தேர்தலை சந்திக்க வேண்டும், தேர்தலை நடத்த வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார். வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்தை அமல்படுத்தும் முன் மக்களவையை கலைக்க வேண்டும் எனவும், பாஜகவிற்கு எதிராக நடைபெற்ற அந்த போராட்டம் என்பது வெறும் தொடக்கம் மட்டும்தான் எனவும் திரிணாமுல் காங்கிரஸ் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதை உடனடியாக செயல்படுத்தாவிட்டால், செய்யாவிட்டால் நாங்கள் தேசிய அளவில் அனைவரையும் திரட்டி மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுப்போம் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். 1,00,000 பேரை திரட்டி தேர்தல் ஆணையத்தை முற்றுகையிட்டு கூட போராட்டம் நடத்துவோம் என்றும் அந்த கட்சியினுடைய எம்பி இந்த கருத்தினை தெரிவித்திருக்கிறார். வாக்கு திருட்டு விவகாரத்தை சுட்டி காண்பித்து பல்வேறு கட்சிகளும் போராட்டங்களிலும் அறிக்கைகளிலும் பேட்டிகளும் கொடுத்து வரக்கூடிய நிலையில திரிணாமுல் காங்கிரஸ் இதில் மிக தீவிரமாக இறங்கி இருக்கின்றது. நேற்று காங்கிரஸ் முன்னெடுத்த போராட்டத்திலும் கூட திரிணாமுல் காங்கிரஸ் பங்கேற்றிருந்தது. இந்த நிலையிலேதான் இந்த விவகாரம் பூதாகரமாகி இருக்கிறது. இதனை மத்திய அரசு எவ்வாறு சமாளிக்கப் போகிறது, தேர்தல் ஆணையம் இதற்கு என்ன விளக்கம் கொடுக்க போகிறது என்பதையும் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.